நம்மளோட பாரத பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாட்டு பயணத்தில் ஹக் நகரத்தில் இருக்கக்கூடிய ஆனைமங்கலம் செப்பேடுகளை வந்து திருப்பி நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வராரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம். காரணம் என்ன, அந்த காலத்தில் ஆங்கில பேரரசு பல விதமான வரலாற்று சிறப்பு மிக்க விஷயங்களை வந்து கொள்ளையடிச்சிட்டு கொண்டு போய் அந்தந்த நாட்டில் வந்து வச்சிருச்சு. ஸோ இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மத நல்லிணக்கத்தை வந்து அன்னைக்கே சொல்லியிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இது உள்ளடக்கி இருக்குது. அதாவது என்னென்னா, அன்னைக்கு ஆனைமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் புத்தர்களுக்கு கோயில் கட்டுறதுக்கு சைவ சமயத்தை பின்பற்றின ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் இவர்களால் வழங்கப்பட்ட அந்த ஆனைமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆனைமங்கலம் கிராமத்தையே தானமாக வழங்கினாங்க. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒர்க்கு, கம்ப்யூட்டர் இதெல்லாம் இல்லாததுனால செப்பு தகடுகளால் பொறிக்கப்பட்ட பல ஒரு 30 கிலோ எடையுள்ள செப்பு தகடுகளை ஒரு வளையத்தில் கோர்த்து, அதுக்கு பேர் என்ன, ஏடுகள், செப்பினால் செய்யப்பட்ட ஏடுகள் செப்பேடுகள் அப்படின்னு சொல்லி போட்டு அதை பாதுகாத்து வச்சுருந்தாங்க. ஸோ அன்னைக்கு டச்சு அரசுகளால் கிறிஸ்துவ மதத்தை பரப்பேற்ற வந்த ஃப்ளோரன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் மூலிமா அதை கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து வச்சுட்டாங்க. அதை பல வருஷமாக ஒரு ஃபேமிலி வந்து பாதுகாத்து வச்சு அதை ஹக் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காப்பர் மியூசியத்தில் வந்து வச்சுருந்தாங்க. இது ரொம்ப வருஷமாக வந்து நம்ம பல நகரங்களுக்கு வந்து ரிக்வஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி நம்மளுடைய தொல்லியல் துறை வந்து ரிக்வஸ்ட் பண்ணதனுடைய விளைவாக இப்போ நம்ம பிரதமருடைய விசிட்டில் பார்த்திங்கன்னா அது நமக்கு இந்தியாவுக்கு வந்து திருப்பி வரப்போகுது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ பௌத்தர்கள் கட்டுறதுக்கு ஒரு சைவ சமயத்தை சேர்ந்த கடாரம் கொண்டான் அப்படின்னு ஒரு பெரிய பேர் எடுத்தக்கூடிய ஒரு சோழ பேரரசு அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தையே தானமாக வழங்கியிருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த செப்பேடுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அதில் என்னென்ன அந்த நாட்டினுடைய முத்திரைகள் எல்லாம் குத்தப்பட்ட ஒரு விஷயங்கள் எப்படி இருக்குது, அன்னைக்கு கடாரம் கொண்டான் அப்படிங்கிற மிகப்பெரிய கடற்படையை வைத்திருக்கக்கூடிய முதலாம் ராஜேந்திர சோழன் எப்படி வெற்றி பெற்றார், அவருடைய மகன் ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை கோயில் என்ன கட்டினார் இப்படின்னு சொல்லி போட்டு இந்த வரலாற்றை எல்லாம் திருப்பி பார்க்க ஆரம்பித்தோம்னா, ஸோ அந்த வழிவகையில் வந்த நம்மளெல்லாம் இன்றைக்கி அவங்கள பற்றி பெருமை பேசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து இருக்கிறோம். ஸோ இந்த ஆனைமங்கலம் செப்பேடு அப்படிங்கிறது உண்மையாலுமே தமிழர்களுடைய மதநிலைக்கத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பொருளாகும். இது வந்து ரொம்ப ஒரு மதிப்பு மிக்கது. ஸோ இது வரலாற்றில் பின்னாடி போய் திருப்பி பார்த்தோம்னா, இந்த செப்பேடுகள் மட்டும் இல்லாமல் கடாரம் கொண்டான் அப்படிங்கிற ஒரு அரசன், தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ஒரு அரசன், அவர்களுடைய மிகப்பெரிய கடற்படை, அவர்களுடைய மிகப்பெரிய போர் திறமை, இது எல்லாமே சைடில் நமக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற மறுபடியும் ஒரு சிறப்பான அப்டேட்டில் உங்களை சந்திக்கும் வரை பை பாய்.